பாருங்க மக்களே, வீட்டில் சமையல் பண்ணி எடுத்துன்னு வந்தால் பொண்ணு சமைச்சு எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சமையலுக்கு பார்த்துட்டு இப்போது அது வெயிட் பண்ணி உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கிறாரு பொண்ணு வீட்டிலேருந்து வந்ததை. இந்த மாதிரிலாம் எங்கன்னா நடக்குமா? பார்த்துங்க. நான் எட்டுன்னு வந்த சமையலை வேணான்னுட்டு ரேணுகா கொண்டு வர சமையலுக்காக உட்காந்து வெயிட் பண்ணி சாப்பிட்றாரு. என்ன கொண்டு வந்திருக்காருன்னு கோவக்காய் பொரியல். இது எங்கள் வீட்டில் கூட நாங்கள் செய்வோமே. வேற என்ன எட்டுன்னு வந்திருக்கா? திறந்து காட்டுங்க. உன் பொண்ணு எட்டுன்னு வந்தத அப்பளம் நாங்களும் செய்வோமே. கோவக்காய் வந்து தேங்காய் மச்சோட குழம்பு. இது மூக்கல்ல எடுங்க எடுங்க எடுங்க. ரொம்ப ஓவர் பிரியனுக்கா. அப்பா உன்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசினாரா குழம்பு எட்டுவான்னு? இங்க பாரு, இங்க பார்த்து சொல்லு. பாருங்க மக்களே, நான் எடுத்துட்டு வந்த குழம்பு வேண்டான்ட்டு பொண்ணு குழம்புக்கு வெயிட் பண்ணி உட்காந்து சாப்பிட்றாரு. பாத்துங்க. அதுவும் வந்து பிரியாவுக்கு தோசைலாம் சுட்டு கொடுத்துருக்குறாப்புல மாப்பிள்ள. கேட்டுங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. இது என்னது? இது தோசை. பிரியாவுக்கு தோசையாம். சரி சரி. இன்னிலேருந்து நம்ம வீட்டு சமையல் உங்களுக்கு கட்டு. பொண்ணு வீட்டிலே சாப்பிட்டுங்க. இவன் என்ன சொல்றாங்க? எல்லாம் கொஞ்ச நாளைக்கா. பார்த்துங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க.